வந்து ஆஃப் லோடிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறீங்க. நிறைய ஸ்டிச்சஸ் ஆல்ரெடி வந்து நம்ம போட்டாச்சு. ரெகுலராக வந்து பார்த்துட்ருக்கீங்க. ப்ராக்டிஸ் பண்ணி அனுப்புறது எல்லாமே டிசைன்ஸும் சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஆஃப் லோடட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் போடுறேன். இந்த மாதிரி ஒரு கர்வு, இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு அழகாக இருக்கும் நம்ம ஆஃப் லோடிங்கு. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு சங்கிலி தையல் போட்டுக்கணும். நான் வந்து ஜரி எடுத்திருக்கேன். ஜரி இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜரியில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ செயின் நம்ம நார்மலாக போடுற செயின் தான். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஆஃப் கர்வில் ஏதாவது டிசைன் போட்டுட்டு அதில் சங்கிலி தையல் வந்து நீங்கள் போட்டுருங்க. அதுக்கப்புறமா அது மேலேயே வந்து நம்ம லோடிங் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம டிராயிங்கில் சங்கிலி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம என் நாட் போட்டுக்கலாம். இதிலே வந்து நம்ம ஆஃப் லோடட் போடுறதுக்காக இதுக்கு மேலே வந்து சின்னதாக ஒரு டிராயிங் பண்ணுறேன். சும்மா ஒரு கோடு. இது வந்து நம்ம போடாமலும் பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதை போட்டு நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அப்படியே போடுறதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாகிடும் உங்களுக்கு. அதனால தான் இப்போ வந்து அது போட்டாச்சு. இப்போ இங்கே ட்ராயிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது வந்து அவுட் சைடு, இங்கே இன்சைட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கே எடுத்துகிட்டு கரெக்டாக கிராஸில் ஸ்டார்ட் பண்ணணும். அங்கே கொடுத்து எடுத்துகிட்டு அப்படியே டைட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு லாக் ஸ்டிச்சு. லாக் ஸ்டிச்சுங்கிறது குட்டியாக ஒரு சங்கிலி போடுறது தான் வந்து நம்ம லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். அப்படியே கிராஸில் நம்ம கொடுத்து எடுத்துக்கிட்டே வர வேண்டியது தான். நீங்கள் ஜரியில் போடும்போது கொஞ்சம் நல்லா எம்போஸ்டாக தெரியும். நூலில் போடும்போது, அதாவது சில்க் த்ரெட்டில் போடும்போது உங்களுக்கு நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுவே உங்களுக்கு எம்போஸ்டாக வேணும்னா நம்ம அந்த சங்கிலி தையல் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து 2 சங்கிலி தையலாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம். பட்டன் ஹோல் தான் போடுறோம். நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கீழேருந்து கொடுத்து எடுத்துட்டு அதை வந்து டைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு சங்கிலி, அதுக்கப்புறம் அடுத்தது ஒரு சங்கிலி ஸ்டார்ட் பண்ணி எடுத்து இங்கே டைட் பண்ணுறோம். இதுதான் பட்டன் ஹோலையே வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக கொடுத்துக்கிட்டு வரோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதே மாதிரி கிராஸ்லேயே கொடுத்துட்டு வரணும். உங்களுக்கு அதுக்காக தான் இந்த டிராயிங் நான் போட்டிருக்கேன், அது அவுட்லைன் டிராயிங். அதே மாதிரி போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு ஸ்லாண்டிங்காக இவ்வளோ அழகாக ஒரு டிசைன் கிடைக்குது பாருங்கள். இது அப்படியே நம்ம ஃபுல் பண்ணிகிட்டே வர வேண்டியதான். நிறைய பூ டிசைன்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காம்பு சுருண்ட மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நம்ம இந்த மாதிரி போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த டிசைனு. லாஸ்ட் வரைக்குமே இந்த கிராஸ்லேயே தான் போட்டுட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டிசைன் வந்து நல்லா எம்போஸ்டாக அழகாக இருக்கும். ஸ்ட்ரைட்டில் மாற்றிடக்கூடாது. ஸ்ட்ரைட்டில் போட்டிங்கன்னா அது வேறு டிசைன் ஆகிடும், நமக்கு நார்மல் ஃபில்லிங் மாதிரி ஆகிடும். இப்போ வந்து நம்ம ஸ்டிச்சு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். எண்டுக்கு வந்தாச்சு. இதே மாதிரியே கிராஸ்லேயே போட்டுட்டு ஃபினிஷிங் வரும்போதும் வந்து முன்ன பின்ன வராமல் கரெக்ட்